ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பயங்கரமான சம்மர், பீக் சம்மர்ல இருக்கோம் நம்ம. சம்மர் வந்துட்டா வந்து வெயில் நம்மளால தாங்கவே முடியாது. பட் அட் த சேம் டைம் நல்ல விஷயம் சம்மர்ல என்னன்னா, மல்லிப்பூ சீசன். சம்மர்ல மாத்திரம் மல்லிப்பூ வந்து ஏன் அப்படி நல்லா பூக்குது அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப அ சூப்பரா பூக்கும். இது வந்து இருவாச்சி. மல்லிப்பூலயே ஒரு வெரைட்டி இருக்கு. இருவாச்சின்னு சொல்லி, இது அடுக்கு இருவாச்சி செடி. இத வந்து நம்ம மல்லிகைப்பூ என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு செட்டு பூத்து முடிச்ச உடனே அத ப்ரூன் பண்ணணும். கவாத்துன்னு சொல்லுவாங்க. அத பண்ணணும் அப்டின்னா, திருப்பி புது புது ஷூட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷா வந்து மல்லிகைப்பூ பூக்கும். அரும்பு வரும். அப்புறம் பூ பூக்கும். இதோ இந்த மாதிரி. இது வந்து ப்ரூன் வந்து ஒண்ணு நம்ம வந்து இலையெல்லாம் உருகி விடலாம். இதோ இந்த மாதிரி இலைய உருகினோம்னா, அதுலேருந்து புது புதுசா பிரான்ச்சஸ் வரும். அப்புறம் புது புது மொட்டுக்கள் வரும். சம்டைம்ஸ் நான் வந்து உருகி விடுவேன். சிலப்ப வந்து நான் வந்து ட்ரிம் பண்ணி விடுவேன். ஏன்னா, இங்கெல்லாம் பாருங்க குச்சி குச்சியா ஆயிடுச்சு. கொஞ்சம் காஞ்சு போயிடுச்சு. அதனால இதெல்லாம் வந்து வெட்டி விட்டுட்டோம் அப்டின்னா, ஃப்ரெஷ்ஷா திரும்பியும் நல்லா வளரும். பயப்படாம நீங்க வெட்டி விடலாம். அது பாட்டுக்கு மடமடன்னு வளர்ந்துரும். இது வந்து குண்டு மல்லி. நல்லா ரோஸ் மாதிரி பூ பூக்கும். பாருங்க. மொட்டே பாருங்க எவ்ளோ பெருசா இருக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு இது பூக்கும். இதுவும் வந்து ஒரு செட்டு பூத்துருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் இங்கெல்லாம் பாருங்க, அ பூ அரும்பே இல்ல. அதனால அதெல்லாம் நான் வந்து ப்ரூன் பண்ண போறேன் இப்போ. ப்ரூன் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் எப்படி மல்லி செடி வளருதுங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.